ஒரு நொடி, ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், இப்படி நேரமும் நாட்களும் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நமக்கான கடைசி நொடி எதுன்னு தெரியாத வரைக்கும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையோட கடைசி நிமிஷம், கடைசி நொடி உங்க கண்ணு முன்ன மரணத்தையும் காதோரம் மரண ஓலங்களையும் தந்தா என்ன பண்ணுவீங்க? அதற்கான பதில் நிஜத்துல நிகழ்ந்திருக்கு. நாம எத்தனையோ அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச பல கதைகள் கேட்டிருக்கோம், ஏன் சினிமாவா கூட பார்த்திருக்கோம். ஒரு கட்டத்துல அதெல்லாம் கற்பனைன்னு கடந்து போயிருப்போம். ஆனா சில உண்மை சம்பவங்களும் அதோட அழியாத சுவடுகளும் இன்னும் இந்த பூமியில இருக்கு. அப்படி ஒரே இரவுல பல உயிர்களை இழந்த ஒரு நகரம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதுதான் கோஸ்ட் டவுன் ஆஃப் தமிழ்நாடு, தனுஷ்கோடி. இன்னைக்கு நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை வெடிப்புன்னு எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் பத்தி நாம சுலபமா முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவு டெக்னாலஜில வளர்ந்திருக்கோம். அதுவும் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய இயற்கை பேரிடர்னா வயநாடு நிலச்சரிவு, சென்னை வெள்ளம், தமிழகத்தையே புரட்டி போட்ட சுனாமின்னு கடந்த 20 வருஷங்கள்ல நடந்ததை சொல்லுவாங்க. ஆனா இந்த பதிவு டிசம்பர் 23, 1964 இரவுல நாளைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போகணும், நாளைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நாளைக்கு தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனையை நிறைவேற்றணும், நாளைக்கு காலையில தனுஷ்கோடியில என் சொந்தங்களை பார்க்க போறேன்னு ரயில்ல பயணிச்சவங்க இப்படி பலரும் அன்னைக்கு இரவுல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட உறங்கினாங்க. ஆனா அந்த உறக்கம் இரக்கமே இல்லாம வீச போற ஒரு புயலால நிரந்தரமாக போகுதுன்னு ஒருத்தருக்கும் தெரியல. தனுஷ்கோடி ஆங்கிலேயர் காலத்துல இலங்கையோட வணிகம் செய்ய மிக முக்கியமான நகரமா இருந்துச்சு. அதுக்காகவே ரயில் நிலையங்கள், சிறிய துறைமுகம்னு எல்லா வசதிகளையும் ஆங்கிலேயர்கள் செஞ்சு வச்சாங்க. சர்ச், கோவில், பள்ளிக்கூடம், தபால் நிலையம், மீன்பிடி தொழில்னு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்த நகரத்துக்கு இயற்கை தந்த கடைசி நாள் டிசம்பர் 23, 1964. இந்திய அரசாங்கம் புயல் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். வழக்கமான புயல் எச்சரிக்கை தானு கடலுக்கு போகாம அன்னைக்கு மீனவர்கள் எல்லாம் வீட்டிலேயே இருந்தாங்க. ஒரு பக்கம் இலங்கை தலைமன்னார்ல 150 கிலோமீட்டர் வேகத்துல புயல் வீசி அங்க பல பாதிப்புகளை உண்டாக்கிட்டு இருந்துச்சு. அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைஞ்சு தனுஷ்கோடியை நோக்கி வந்துச்சு. மறுபக்கம் ட்ரெயின் நம்பர் 653 பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் கிட்டத்தட்ட 200 பயணிகளோட டிசம்பர் 22 இரவு 11:55 பாம்பன் ரயில் நிலையத்தை விட்டு கிளம்பி தனுஷ்கோடியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. தனுஷ்கோடியில அங்க வீசின பலத்த காற்றுனால ரயிலுக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல் எதுவும் கிடைக்கல. தனுஷ்கோடியில மின் கம்பிகள் அருந்து மொத்த நகரமும் இருள்ல மூழ்கிச்சு. புயல் காத்து, அடைமழைன்னு எல்லாமே அன்னைக்கு இரவு இயல்பை விட கோரமா இருந்துச்சு. டிசம்பர் 23, 1964 சுமார் 1 மணி போல 250 கிலோமீட்டர் வேகத்துல வீசின புயல் காத்தாலையும் இருபுறமும் 25 அடிக்கு மேல வந்த கடல் அலையின் சீற்றத்தாலையும் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம பல கனவுகளோட உறக்கத்துல இருந்த 1800 பேர் உயிரை ஒரே இரவுல கடல் விழுங்கிருச்சு. இன்னொரு பக்கம் சிக்னல் எதுவும் கிடைக்காம தனுஷ்கோடியை நோக்கி தண்ணீர் சூழ்ந்த தண்டவாளத்துல வந்த ரயில்ல மலையோட வேகத்தை பார்த்து பயந்து போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயணிகளோட அலறல் சத்தம். இதோட வாழ்க்கை முடிஞ்சுதான்னு அழுகையோட அந்த கண்ணீர் துடைக்க நேரம் இல்லாம மொத்த ரயிலும் கடல் நீரோட அடிச்சு விழுந்துச்சு. சுவாரஸ்யமான பயணங்கள் தர ரயில் பயணம் அன்னைக்கு அதுல இருந்த 115 பேருக்கு இறுதி பயணமா மாறுச்சு. 3 கிராமங்கள் மொத்தமா கடலின் ஆழத்துக்கு போச்சு. மறுநாள் அந்த பேரிடர்ல பிழைச்ச ஒரு சிலர் கண் விழிக்கும் போது அவங்கள சுத்தி இருந்தது நூற்றுக்கணக்கான பிணங்கள். வரலாற்று பக்கங்கள்ல முக்கிய நகரமா இருந்த தனுஷ்கோடியோட கோர வரலாற்ற சொல்ல எஞ்சிய உயிர்கள் தான் அது. இந்த பெரும் இயற்கை பேரிடருக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் தனுஷ்கோடிய மக்கள் வாழ தகுதியே இல்லாத கோஸ்ட் லேண்டா அறிவிச்சு அங்க இருந்த மீதி மக்களையும் இடம்பெயர செஞ்சாங்க. ஆனா ஒரு சில மக்கள் அங்கேயே மறுபடியும் குடிசைகள் போட்டு சிறு சிறு தொழில் செஞ்சு பிழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நாள் இரவு நடந்த சம்பவத்தின் தாக்கம் இன்னும் அழியாத சுவடுகளா இப்பவும் தனுஷ்கோடி போனா பார்க்க முடியும். பல இரவுகள்ல இப்ப வர தனுஷ்கோடியை சுத்தி அழுகுரல் கேட்டுட்டு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அழிவின் பின்னாடியும் கடல் ஒரு பக்கம், வெறிச்சோடிய மணல் ஒரு பக்கம்,
ஆனா அந்த இடம் மட்டும் இப்ப இல்ல. தனுஷ்கோடிக்கு வர ஒவ்வொரு டூரிஸ்டுக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை தரணும்னு சிலர் அந்த வெறிச்சோடிய இடத்துல நிழல் மாறி நிக்கிறாங்க. கடலோர பாதையில பிளாஸ்டிக் பைகள்ல வெயிலால கருகிட்டு இருக்கு சில கடைகள். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ரோடு போட்டு தனுஷ்கோடிய சுற்றுலா தலமா மாத்தி இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் சுற்றுலா பயணிகளை நம்பி ஸ்நாக்ஸ், ஹோட்டல், கீச்செயின், கடல் முத்துக்கள் விற்பனைன்னு இப்படி சின்ன சின்ன கடைகள் போட்டு பிழைக்கிறாங்க. இன்னைக்கு தனுஷ்கோடிய நம்ம கண்களால ஒரு அழகான கடல் நகரமா பாப்போம்.